பூமியில் உள்ள அனைத்து பாவங்களும் முடிவுக்கு வரும். ராமா, உன்னுடைய எச்சரிக்கைகளை கேட்டு நான் பயந்து விட மாட்டேன். சீதா, காவியம் எல்லாம் காதல் சொல்லும், இது போல காதல் எங்குமே இல்லை. வில் கொண்ட நாயகன் வேல்விழி நாயகி, பார்வைகள் பேச மொழிக்கில்லை வேலை. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. விதி நம் இருவரையும் மீண்டும் அவசியம் ஒன்று சேர்க்கும். என்னவரே, இந்த பாவையை அழிக்க எனக்கு அனுமதி தாருங்கள். அம்மாவிற்கு அனுமதி தாருங்கள். வேண்டாம் அனுமான், நான் உன்னை சபிக்கப் போகிறேன். எந்த லட்சுமி தாயின் பூஜையிலே நீ தடையை உண்டாக்கினாயோ, போர்களின் வடிவமே உன்னையும் உன் ஆணவத்தையும் அடியோடு அழித்துவிடும். இந்த கொடியவன் ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தோடு அணுகினான். அந்த பெண்ணிடத்தில் இவன் சாபமும் அடைந்தான். இவன் யாரை துன்புறுத்தினானோ அவளே இவனுக்கு இப்பொழுது தண்டனையும் அளிப்பாள். ஆனால் தாயே, ஆயிரம் முக ராவணா, உன்னால் தான் அயோத்தியின் அப்பாவி மக்களின் மனதில் சந்தேகம் என்னும் விதை விதைக்கப்பட்டது. ஒரு முறையும் நீ எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆபத்துக்கு மேல் ஆபத்துகளை உருவாக்கினாய். இருந்தும் நீ வெற்றி அடையவில்லை. நானும் என்னவரும் பிரிந்து வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் மனதளவில் எங்கள் இருவரையும் பிரிப்பதில் நீ தோற்று போய்விட்டாய். நீ தோற்றுவிட்டாய் ஆயிரம் முகராவணா. உன்னுடைய எண்ணம் முழுமையாக அழிந்தது. அதோடு இன்று உன்னுடைய தீய எண்ணங்களோடு சேர்த்து நீயும் முழுமையாக அழியப் போகிறாய். அற்புதம்! இந்த நொடி அற்புதமானது. இந்த நேரம், இந்த காலம், அனைத்தையும் இந்த ஆயிரம் முக ராவணன் அவன் பெற்ற சாபத்தை பொய் என்று நிரூபிப்பான். பூமியில் இருந்து பிறந்த சீதையை இந்த பூமிக்கு அர்ப்பணிக்க கூடாது. உன்னை இருக்கும் இடம் தெரியாமலாக்கி விடுவே. தாய் ஆபத்தில் இருக்கிறார்கள். மனதில் இருக்கும் பயத்தை, துன்பத்தை ஒதுக்கி வைத்து பெண் துணிந்து நின்றார். எந்த ஒரு சக்திக்கும் அவளை வீழ்த்தும் பலம் இருக்காது அனுமான். எந்த பெண் நதியை போல் அமைதியாக இருக்கிறாள், அவளை பாவத்தை விழுங்கும் ஆர்ப்பரிக்கும் வெள்ளமாவாள். உலகம் பாவத்தை சகித்துக் கொள்ள முடியாத அன்னை பார்வதியின் காலி வடிவை பார்க்கப் போகிறது. ராமனை காக்க சீதை காளியாக உருமாறினாள். ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியம் செய்தாய். அதுதான் நீ செய்த முதல் குற்றம். அவருக்கு துணை போகவே தயங்கும். எவராவது பக்திக்கு இடையூறு விளைவித்தால் அவர்கள் அந்த ராவணன், அவனுடைய சகோதரன் ஆயிரம் முக ராவணனாகவும் உருமாறி விடுவார்கள். அவர்களுடைய சக்தியை நீ அநீதி எனும் புயலில் வீசி விடுவார். உன் மருமகள் உனக்கு தந்த சாபத்தை, உங்களது பாவ செயல்களுக்கு இதுவரையில் நான் சேர்த்த புண்ணியம் அனைத்தையும் சேர்த்து உங்களுக்கு நான் சாபம் தரப்போகிறேன். இந்த பெண்ணை நீங்கள் குறை கூறி இழிவுபடுத்துகிறீர்களோ, அந்த பெண்ணால் தான் நீங்கள் அழிவீர்கள். அழிவு உண்டாக போகிறது. இதையெல்லாம் கூறினால் நான் பயந்து விடுவேன் என்று நினைத்தாயோ? அது உன் முட்டாள்தனம்.